இன்னைக்கு கடவுள் கொடுத்துருக்க வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். இந்த வசனத்து குறித்து கடவுள் என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே முதலாம் உயிர்த்தெழுதல்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவனுடையவர்களாகிய விசுவாசிகள் உயிர்த்தெழும் நிகழ்வை குறிக்குது. அடுத்து பாக்கியவானும் பரிசுத்தவானும், அதாவது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் அவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும். அடுத்து இரண்டாம் மரணம் அதிகாரம் இல்லை, அதாவது இது உடல் மரணம் இல்லை, தேவனிடமிருந்து நிரந்தரமான தேர்ந்தெடுப்பை குறிக்குது. அடுத்து ஆசாரியர்களாக இருந்து, அதாவது தேவனுக்கு சேவை செய்கிறவர்களாக இருப்பார்கள். அடுத்து 1000 வருஷம் அரசாழ்வார்கள், அதாவது தேவனோடு சேர்ந்து ஆட்சி செய்வார்கள்னு சொல்லப்படுது. அப்போது இத்தனை விஷயத்தையும் மொத்தமாக நம்ம அடைஞ்சாதான் தேவனோடு நம்ம பரத்தில் இருக்கோம்னு அர்த்தம். இதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கிறணும். நம்ம எல்லாரும் இறந்ததுக்கப்புறம் தேவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அது நம்மளே சொல்லிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயும் பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வச்சு பார்த்து கண்டிப்பாக நம்ம தேவன்கிட்ட இருப்போம்னு நிச்சயமாக சொல்ல முடியுமா? அப்போ ஆசை மட்டும் பட்டால் என்ன பிரயோஜனம்? இத்தனை விஷயத்தை நம்ம அடையிறதுக்கு பூமியில் வாழ்கிற வாழ்க்கை தான் பரீட்சை. இதில் நம்ம தேர்ச்சி பெற்றாதான் தேவனோடு இத்தனை ஆசீர்வாதத்தோடு நம்ம இருக்க முடியும். அதனால் ஆசை மட்டும் போதாது, சரியான செயல்பாடும் வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு பூமியில் வாழுவோம். ஆமேன்.